இது உங்கள் நந்தூஸ் கிச்சன். தென்னை மரத்தில் இருக்கும் மட்டை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பேர் கொழுக்கட்டை. சாதாரண கொழுக்கட்டை இல்லை, அதுவும் ராகி கொழுக்கட்டை. அதுக்கு நம்ம முதல்ல ராகி மாவு கொட்டிக்கணும். அதை வச்சு அப்படியே மலைச்சாரல் மாதிரி பரபரன்னு தூவி விட்டு, கூடவே அரிசி மாவையும் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பரபரன்னு தூவி விட்டு, கூடவே டேஸ்ட்டுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். மாவு நல்லா மொசுன்னு வர்றதுக்காக தண்ணியை ஊற்றி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுனா மாவு ரெடி ஆயிரும். மணலாகி ஜிஆர்பி நெய் அது இல்லை, அதனால் அதுக்கு பதிலாக நாங்கள் கிருஷ்ணா நெய் ஊற்றிக்கிறோம். இப்போ இந்த நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி ஆக வேண்டிய மாவை அப்படியே சைடில் ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு வாங்க இப்போ நம்ம இந்த தேங்காவை தூருகிடுவோம். அது எருமை, ஆனால் எனக்கு அதில் ஒரு பெருமை. அபூர்வமான ஏலக்காயை 2 போட்டு, கூடவே பொட்டுக்கடலை அப்படியே மலைச்சாரல் போல் பரபரன்னு தூவி விட்டு குறைன்னு அரைச்சிடணும். ஆனால் மம்மி கொஞ்சம் ஆர்வ கலரில் மாவு மாதிரி அரைச்சி, சரி வேறு வழி இல்லை பரவாயில்ல அரைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பூர்ணத்தை செஞ்சாங்க. தேங்காய் பூவை பனிமலை மாதிரி அப்படியே தூவி விடணும். கொழுக்கட்டை அழகாக இருக்கணுங்கிறதுக்காக அக்கறையோடு செய்யணும். டேஸ்ட்டு கம்மியாக ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சர்க்கரை போட்டு செய்யணும். ஸ்வீட்டை கண்டதையும் தேங்காய் பொட்டுக்கடலைக்கு பல்லு தெரியுது, அதனால் பலன்னு பாலிஷ் போட்ட மாதிரி கலரி விட்டுருவோம். கல்யாணத்துக்கு போடுவாங்க தோரணம், நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி ஆகிடுச்சு பூரணம். தலைவாழை இலை போட்டு இலை மேலே மாவை போட்டு மாவை மேலே பூரணத்தை போட்டு டக்குன்னு முடியணும். இப்போ இந்த வாழை இலையை க்ளோஸ் பண்ணதுனால அங்கே எங்கேயாச்சும் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையை சிமெண்ட் போட்டு பூசுகிற மாதிரி மாவு வச்சு பூசிடணும். மழை பெஞ்சா வரும் ஜன்னி, அடுப்பில் கொதிக்குது சுடு தண்ணி, மந்திரிக்க தேவை முட்டை. இப்போ வெந்துருச்சு நம்ம கொழுக்கட்டை. வயலில் மேயுது ஆடு, இப்போ கொழுக்கட்டையை எடுத்து போருக்கு தேவையானது வெப்பன். இப்போ நம்ம வாழை இலையை செய்ய போகிறோம் ஓப்பன். வாங்க இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வீட்டை திறக்கும் சாவி, கொழுக்கட்டை மேலே பறக்குது ஆவி. அது மாதிரி இப்போ வாங்க சுட ஆவி பறக்கிறத பார்ப்போம். கடையில் வாங்கினா வேணும் துட்டு, வீட்டிலே செய்கிறதுனால 2ஆக வெட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் 2 வெட்டிக்கலாம். இப்போ குண்டு பைப்பிள்ளைங்க எல்லாம் ரெடி ஆகிட்டானுங்க. ஷோகேஸில் இப்போ நம்ம வச்சாச்சு, யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கொழுக்கட்டையை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.